முருகனுக்கு அரோகரா. இந்த மெயினான இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாப் ஆஃப் தி நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுரை மாநாடு. மதுரையில முருகருக்கு மாநாடு எடுக்கிறாங்க. அது எப்படி எடுக்கிறாங்கன்னா 6 படை வீடோட வச்சு அந்த இடத்துல மாநாடு நடத்துறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹிந்துஸ் 6 படை வீடுனா என்னன்னு தெரியாமையே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா சாமி முருகர் எங்க கூப்பிட்டாலும் முருகர் தானே அப்படின்றதுக்கு. ஆனால் இந்த 6 படை வீடுங்களுக்கும் ஒவ்வொரு விஷயத்த மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல இருக்கிற பெரியவங்க. அப்போ அந்த 6 படை வீடை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம். முதல் படையான வீடு எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க திருப்பரங்குன்றம் மதுரை. மதுரையில ஒரு மலை அடிவாரத்துல கீழே இருக்கு. அங்க விசேஷம் பாத்தீங்கன்னா முருகரும் தேவயானையும் மணக்கோலத்துல இருக்கிற காட்சி தராங்க. இதோட வரலாறு பாத்தீங்கன்னா முருகர் சூரசம்மானம் பண்ணிட்டு இங்க வரும்போது இந்திரனோட மகளான தேவயானைய இங்க கல்யாணம் பண்ணிக்கின்னு இந்த இடத்துல காட்சி தராரு நம்மளுக்கு. இதுதான் முதல் படை வீடு. இரண்டாம் படை வீடு. இரண்டாம் படை வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்களா திருச்செந்தூர். திருச்செந்தூர்ல எங்க கடலுக்கு ஒட்டி இருக்கு. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா புராணத்துல இங்கதான் சூர சம்பாரணம் பண்றாரு முருகர். ஓகேவா? அதனால இந்த இடத்தை தான் சூரசம்பாரணம் பண்ண இடம்ன்றதுக்காக இந்த இடத்தை நம்ம வழிபடுறோம். இது இரண்டாம் படை வீடு. இந்த இரண்டாம் படை வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா கந்த புராணத்துல சூரபத்மனை இங்க தான் அழிச்சாரு அப்படின்றது தான் இந்த வரலாறு. மூன்றாம் படை வீடு. மூன்றாம் படை வீடு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழனில. இதோட வரலாறு பாத்தீங்கன்னா பிள்ளையார் கிட்ட பழத்துக்காக சண்டை போட்டுன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட கோச்சிக்கின்னு பழனி தண்டாயுத பாணியா இவரு ஆண்டி கோலத்துல மலை மேல உட்கார்றாரு. உலக நீதி அப்படின்ற ஒரு விஷயத்த இவரு நம்ம உலகத்துக்கு சொல்றதுக்காக ஆண்டி கோலத்துல இந்த பழனியில நம்மளுக்கு அருள் பாவிக்கிறார். இந்த இடத்துல இந்த பழனியில என்ன ஒரு விசேஷம்னா இந்த இடத்துல சித்தர்கள் வாழ்ந்த இடம். அந்த பூமியே சித்தர்கள் பூமி. போகர்னால தான் அந்த நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட அந்த சிலை தான் இன்னைக்கும் பழனியில அங்க இருந்து நம்மளுக்கு அருள் பாவிக்கிறார். நான்காம் படை வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா சாமிமலை. சாமிமலை எப்படி விசேஷமான விஷயம்னா இன்னைக்கு உலகத்திலேயே கடவுள் முதல் கடவுள் பாத்தீங்கன்னா சிவன். சிவனை கூடாதவங்க யாரும் கிடையாது. சிவனுக்கு தெரியாத விஷயமும் எதுவும் கிடையாது. ஆனாலும் தன்னோட பிள்ளையான முருகருக்கு அவரு தனக்கு ஒரு மந்திரத்தை சொல்ல சொல்லி அந்த மந்திரத்தை கேட்கறதுக்காக அவர் சிஷ்யனாக மாறி தன்னோட பிள்ளைக்கு கீழே உட்கார்ந்து அந்த பிராண மந்திரத்தை அவர் உச்சரிக்க சொல்லி அதை கேட்கிறாரு. இது ஆக்சுவலா சொல்ல போனா என்னன்னா இந்த மந்திரம் சிவனுக்கு நல்லா தெரியும். ஆனால் தன்னோட பிள்ளைய இந்த உலகத்துக்கு பெரிய ஆளா காட்டணும் சொல்லி ஒவ்வொரு தந்தை விரும்புறாங்க. அத நம்மளுக்கு சொல்றதுக்காக இந்த இடத்துல அவரு அந்த மாதிரி உட்கார்றாரு. இந்த சாமி மலையில குருநாதர் சிவகுருநாதர் என்ற பேர்ல தான் நம்ம முருகரை வழிபடுறோம். ஐந்தாம் படை வீடு. இந்த ஐந்தாம் படை வீடை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா முக்கியமான விஷயம் எங்கன்னா திருத்தணி. இந்த திருத்தணியில என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா இந்த உலகுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்க சூரசம்மானம் பண்ணி முடிச்சுட்டு இங்க வராரு. இந்த இடத்துல அவரு தன்னோட கோபத்தை தணிச்சு இந்த இடத்துல இருக்கும் போது தான் இந்த இடத்துல மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா கலப்பு திருமணம். இந்த கலப்பு திருமணத்தை இன்னைக்கு நிறைய பேர் வேற வேற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் வேடவ பொண்ணான வள்ளியை தன்னோட அண்ணனை வச்சு அவர் ஒரு ஏன ரூபத்துல இவருக்கு உதவி செஞ்சு அந்த வேடவ பொண்ண கல்யாணம் பண்ணின்னு தான் இந்த இடத்துல இருந்து எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டுறதுனால தான் திருத்தணிய இன்னைக்கும் நம்ம எல்லாரும் பாராட்டும். திருத்தணியில தான் வள்ளிய திருமணம் செஞ்சு இந்த இடத்துல தான் அவங்க 2 பேரும் இருந்து நம்மளுக்கு அருள் பாவிக்கிறாங்க. ஆறாம் படை வீடு பழமுதி சோலை. இந்த இடத்துல என்ன ஒரு விசேஷம்னா இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கல்வியும் அறிவும் இருந்தா போதும் அப்படின்றது தான் பெரிய விஷயமா இருக்கும். இதே தான் அவ்வை பாட்டிக்கும் அந்த ஆணவம் இருந்தது. அந்த அம்மாவை இது மட்டும் போதாது
அப்படின்றத சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா சொல்லி அவங்களுக்கு இறை அன்பு எப்படி கடவுளுடைய பெருமையும் கடவுளோட பக்தியும் எப்படி வாங்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன இடம் தான் பழமுதி சோலை. இந்த இடத்தை பத்தி நிறைய புராணங்கள் சொல்லி இருக்கு. இதை நம்ம படிச்சுனே இருக்கலாம். வாருங்கள், இணைவோம், முருகனின் அருளை பெறுவோம். வெற்றி நமது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. யாம் இருக்க பயமே.